2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தி எழுதும் போது எழுதுகிறார், ஒரு வீட்டுல பொன்னும் வெள்ளியினால பாத்திரங்கள் உண்டு, மரத்தினாலும் கல்லினாலும் செய்த பாத்திரங்கள் உண்டு, கனத்துக்குரிய பாத்திரங்கள் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் உண்டு. அந்த பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்பட்டால் அந்த பாத்திரங்கள் பரிசுத்தமாயும் எஜமானுக்கு உபயோகம் உள்ளதாகவும் நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பாத்திரம் நம்மை குறிக்கிறது, மனிதர்களாகிய நம்மை குறிக்கிறது. ஒரு பாத்திரம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டால் அந்த பாத்திரம் பரிசுத்தமாகிறது மட்டுமல்ல, அந்த பாத்திரத்தின் சொந்தக்காலாகிய எஜமானுக்கு அந்த பாத்திரம் உபயோகமாயிருக்கிறது. இப்ப நாம் வீட்டில் வாங்கி வைத்திருக்கிற பாத்திரங்கள் நம்முடைய உபயோகத்துக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அழுக்கு பாத்திரங்கள் நமக்கு பயன்படுமா? நம்முடைய பாத்திரம்தான் அழுக்காயிருந்தால், அது சுத்தமாக்கப்படாத இருந்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். இந்த பாத்திரம் சுத்தமாக்கப்பட்டால், பரிசுத்தமாக்கப்பட்டால் எஜமானுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறும், எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாய் மாறும். பாத்திரம் இருந்தும் அந்த பாத்திரம் சுத்தமாக்கப்படலைன்னா பாத்திரம் பிரயோஜனம் இல்லை. சரிதான், நான் சொல்ல கரெக்டு தானே? 2வது, அந்த பாத்திரம் நற்கிரியை செய்வதற்கும் பயன்படுத்தப்படுது. அப்படின்னா நான் முதல்ல சொன்ன போல வீட்டில் இருக்கிற பாத்திரம் நாமும் பயன்படுத்துகிறோம், தேவை நாட்களுக்கும் கொடுக்கிறோம், நாம் உபயோகப்படுத்துகிறோம், நற்கிரியையாகிய மற்றவங்களுக்கும், அடுத்த வீட்டுக்காரங்க சில நேரத்தில் கேட்கும்போது கொடுக்குறேன்ல இரவலுக்கு, இதே மாதிரி நம்மிடத்திலிருந்து நற்கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் சுத்தப்படுத்துவதில் இருக்கிறது, நாம் சுத்திகரிக்கப்படுவதில் தான் இதெல்லாம் இருக்கிறது. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.